தேர்ஸ்டே ஈவினிங் சாமிக்கு விளக்கேற்றிட்டு பூவெல்லாம் வச்ச பிறகு இன்றைக்கி தைப்பூசம்னால சாமிக்கு சிம்பிளாக நெய்வேத்தியம் செஞ்சு படைக்கலான்னு சொல்லிட்டு சேமியா பாயசம் தான் செய்யலாம் இருந்தேன். வீட்டில் நெய் இல்லாதனால சிம்பிளாக எப்படி செய்து பார்க்கலாமா. வானலில் கொஞ்சமாக ரோஸ்டர் சேமியா சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட ரோஸ்டர் சேமியா இல்லைன்னா சேமியாவை லேசாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வேகட்டும். வெந்த பிறகு பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா உருளியில் இருக்க பூவெல்லாம் சேஞ்ச் பண்ணி வெளில வச்சாச்சு. அதுக்கப்புறமா உங்கள் தேவைக்கேற்ப ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுமா கடைசியாக பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை நெய்யில் தாளித்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட நெய் இல்லாதனால டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை சேர்த்தாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா சாமிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்பிளும் சிம்பிளாக சேமியா பாயசமும் வச்சு தைப்பூசத்துக்கு சிம்பிளாக பூஜை பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.